உணவு இல்லை, வேண்டியதுக்கு மட்டும் சாப்பிடுங்க. வேலைக்கு சாப்பிட அவசியம் இல்லை. அதிக அளவில் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட பிறகு பசின்னு இருக்கணும். இரவு 6 மணிக்கு 7 மணிக்கு மேலே இரவு சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் 7 மணிக்கு வரைக்கும் 12 மணி நேரம் குறைந்து நீங்கள் சாப்பிடாத இருந்தால் தான் ரொம்ப நல்லது. 7 மணிக்கு சாப்பிட்டு அடுத்த நாள் 9 மணிக்கு சாப்பிட்டு வச்சுங்க. அது உங்களை அந்த பசி நடுப்புற போய் நொறுக்கி தீனி, இது முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விரும்புகிற நேயர்களுக்கு, இளைஞர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா 11 மணிக்கு சாப்பிட்றது, வயிறு முழுக்க சாப்பிட்றது முட்டை. 11 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா மாரடைப்பு 5 மணிக்கு வர வாய்ப்புகள் உண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, எப்பொழுதுமே சாப்பாட்டை 3 மணி நேரம் தூங்கறதுக்கு முன்னாடி சாப்பிட்றணும். காலை நன்றாக சாப்பிடுங்க, மதியம் கம்மி, இரவு மிக மிக கம்மியாக சாப்பிடணும். தண்ணீர் ஒரு நாளைக்கு குறைஞ்ச 2லேருந்து 3 லிட்டர், வெயில் காலத்தில் 4 லிட்டர் குடிக்கணும். தூக்கம் ரொம்ப இன்றியமையாது தம்பி. குறைஞ்சது படுத்தவுடன் 2-3 நிமிஷத்தில் தூங்கிட்டு 7 மணி நேரம் தூங்கணும். சொக்கலிங்கம் இந்த 60 வருடமாக ஒரு நோயாளிக்கு கூட தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை. தூக்கம் வர வேண்டுமென்றால் துக்கம் இருக்கக்கூடாது. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ப்ளீஸ் அவாய்ட் ஹரி, ஒரி, கரி டு கெட் பரீட். நீ உன்னை நீயே புதைக்கொழிக்கு போயிடக்கூடாது. அது வாழ்க்கையின் படி அமைதியாக அற்புதமாக வச்சுக்க வேண்டியது உன் கையில். மகிழ்ச்சி மட்டும்தான் வேணும். அது மாத்திரம் கையில் வச்சுக்கிட்டா